வணக்கம். இப்போ நம்ம எக்ஸல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா பார்க்க போறோம். ஸோ கவுண்ட் இஃப் எப்படி ஒர்க் ஆகுது, கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன். இந்த சாம்பிள் டேட்டால இருந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, லேப்டாப், அதாவது ப்ராடக்ட், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப், ஃபோனு, டெஸ்க்கு, சேரு, மானிட்டர், டேப். ஸோ இந்த ப்ராடக்ட்டு ஸ்டோர்ஸில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்டோர்ஸ் ஏல லேப்டாப் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, ஸ்டோர்ஸ் பியில் லேப்டாப் எவ்வளோ கவுண்ட் இருக்குது. இந்த மாதிரி இதை டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ கவுண்ட் இஃப்க்கும் கவுண்ட் இஃப்ஸ்க்கும் என்ன வித்தியாசங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். கவுண்ட் இஃபோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு அண்டு க்ரைட்டீரியா. ஸோ ரேஞ்சு க்ரைட்டீரியா மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டுன்னு போடுறேன், கவுண்ட் இஃப்னு போடுறேன், ரேஞ்ச் அண்டு க்ரைட்டீரியா. ஸோ ஒரே ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கவுண்ட் இஃபோட இது. கவுண்ட் இஃப்ஸுங்கிறது வந்து மல்டிபிள் க்ரைட்டீரியா ரேஞ்சு சூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து மல்டிபிள் க்ரைட்டீரியா ரேஞ்சு சூஸ் பண்ணும்போது மல்டிபிள் க்ரைட்டீரியாவும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுண்ட் இஃப் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணுற பாருங்க. கவுண்ட் இஃப்ஸ் ஃபுல் லேப்டாப் ப்ராடக்டோட காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், ரேஞ்சு சூஸ் பண்ணிட்டேன், கம்மா. ஸோ ரேஞ்சு சூஸ் பண்ணுறதுக்கப்புறம் நான் இந்த செல் லாக்கிங்காக F4 அமுக்கிறேன். ஸோ சிக்கு முன்னாடியும் நம்பருக்கு முன்னாடியும் நான் டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிட்டேன், கம்மா. இப்போ என்ன ப்ராடக்டை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ வி காலத்தை நான் சூஸ் பண்ணுறேன், என்டர் தட்டிட்டேன், 0. ஏன்னா வந்து வி காலத்தில் வந்து எந்த டேட்டாவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்டரை காப்பி பண்ணி போடுறேன், பார்த்தீங்களா. ஸோ 211 வந்துருச்சு. இப்படி தான் கவுண்ட் இஃப் ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுது. இப்போ கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அதை நான் போடுறேன், கவுண்ட் இஃப்ஸ் போட்டு இதில் பார்த்தீங்களா இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா க்ரைட்டீரியா ரேஞ்சு அண்டு க்ரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் காலத்தை சூஸ் பண்ணிக்கிட்டேன், கம்மா. க்ரைட்டீரியா ரேஞ்சு சூஸ் பண்ணியாச்சு. க்ரைட்டீரியா வந்து லேப்டாப். ஸோ லேப்டாப்பில் V2 ஒரு இருக்கிற காலத்தை நான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ செல் லாக்கிங்காக F4 யூஸ் பண்ணி செல் லாக் பண்ணிட்டேன். ஸோ விக்கு முன்னாடி நான் டாலர் சிம்பிள் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா ரோ வந்து நான் கவுண்ட் பண்ணணும், அதனால விக்கு முன்னாடி நான் இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு சேம் இடத்துல ஸ்டோர் ஏல இருக்கிற இதோ வேணும், அப்போ ஸ்டோர் லொக்கேஷனையும் நான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கு சூஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கம்மா. ஸ்டோர் ஏ அதை நான் சூஸ் பண்ணுறதுக்காக W1 செல்லுலேருந்து நான் ஸ்டோர் ஏன்னு என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணுறதுக்காக அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து நமக்கு வந்து இது மாறக்கூடாது, செல் ரோ மாறக்கூடாது, ஆனால் காலம் மாறணும். அதனால் டாலர் சிம்பிளை டபிள்யூக்கு அடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் ரோவை மட்டும்தான் லாக்இன் பண்ண போகிறேன், அதனால் லாக் பண்ணிட்டேன். இப்போ F1லேருந்து F1501 நான் லாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 55 லேப்டாப் இருக்குது ஸ்டோர் பியில். ஸ்டோர் ஏல 55 லேப்டாப் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டா போதும், வந்துருச்சு. அதே இது லெஃப்ட் ட்ராக்குக்கு ஜஸ்ட் லெஃப்ட் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ட்ராக் பண்ணிவிட்டு டவுன் ட்ராக் பண்ணாலும் போதும், எல்லாத்துக்கான டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரோட நேமை வச்சோம், ப்ராடக்ட் நேமை வச்சோம் நம்ம டேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ கவுண்ட் இஃப் வந்து யூஸ் பண்ணி கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூவை வந்து டேட்டாவை கவுண்ட் பண்ண முடியும். தேங்க்ஸ்.